சென்னை பெசன்ட் நகரில் மனித உரிமைகள் மற்றும் சமூக ஒற்றுமை தொடர்பாக மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் நடைபெற்ற பேரணிக்கு அமைப்பின் தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சாமி தலைமை வகித்தார். இந்த நிகழ்வினை தொடர்ந்து பொதுமக்களுக்கு கையடக்க தகவல் அறியும் உரிமை சட்ட புத்தகம் வழங்கப்பட்டது. சென்னையில் உலக மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளங்கையில் உங்கள் உரிமை என்ற முழக்கத்தில் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைத்து மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான கே சாமி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைதி மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெசன்ட் நகரில் மனித உரிமைகள் மற்றும் சமூக ஒற்றுமை தொடர்பாக மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் மனித உரிமைகள், அரசியலமைப்பு மதிப்புகள், சமத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் நடைபெற்ற பேரணிக்கு அமைப்பின் தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சாமி தலைமை வகித்தார். இந்த நிகழ்வினை தொடர்ந்து பொதுமக்களுக்கு கையடக்க தகவல் அறியும் உரிமை சட்ட புத்தகம் வழங்கப்பட்டது. உலக மனித உரிமை தினம் அப்படிங்கிறது உலகளாவிய மனிதர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் உலக மனித உரிமை தினத்தோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மனித உரிமைங்கிறது ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒன்று, எசென்சியல் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வருஷத்துல நம்ம ப்ரமோட் பண்றோம். அதுக்காக நன்மை செய்வோம் உள்ளங்கையில் உங்கள் உரிமை அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் புக், இந்த புக்கை நம்ம எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்றோம், எல்லாருக்குமே கொடுக்குறோம், ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,50,000 புக்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம கொடுக்குறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பார்த்தீங்கன்னா முழு வீச்சு நடந்துகிட்டு இருக்குது. அதனோட முதல் கட்டமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை எலியட்ஸ் கடற்கரை பெசன்ட் நகர்ல நாம இந்த மனித எல்லார்களும் ஒன்று சேர்த்து மனித சங்கிலியா உருவாக்கி அந்த மனித சங்கிலி மூலமா ஒரு மாபெரும் விழிப்புணர்வை சொசைட்டிக்கு கொடுக்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்துழைப்போடு இருந்து நல்லபடியா இந்த உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடோட அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் மனித உரிமை மீறல்ங்கிற பிரச்சனைக்கே இருக்காது. எல்லாருக்கும் மனித உரிமைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணு. இயற்கையில இறைவன் படைப்பிலே கொடுக்கப்பட்ட ஒண்ணு. இதை எந்த சட்டங்களும் சரி எந்த திட்டங்களும் சரி சரியான முறையில மனித உரிமைகளை மீறுறதுக்கு வாய்ப்பை அளிக்காது. அதனாலதான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றவாளி தப்பிச்சாலும் பரவாயில்ல, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க இந்திய அரசியமைப்பு சட்டம். நம்ம இந்திய அரசியமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னாக்கா உருவாக்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த அரசியமைப்பு சட்டம் 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ள மாற்றங்களை புகுத்திருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் உருவாக்கிட்டு போனதை சட்டம் அதுக்கப்புறம் ஏற்றி நம்ம மாற்றிருக்கோம். ஆனா அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இதே 77 வருஷம் ஆகுது. நம்ம இந்திய அரசியமைப்பு சட்டம் உருவாக்குன 77 ஆண்டு காலங்கள் இந்த சட்டமும் இயற்றி ஆகுது. ஆனா இன்னும் முழுமை பெறல. இன்னும் பாத்தீங்கன்னா இங்குபேட்டில் இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி இந்த மனித உரிமை சட்டங்கள் இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம எல்லா நாடுகளுமே இருக்குது. குறிப்பா அது இந்தியாவில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நல்ல விழிப்புணர்வு இருக்குது. மாநில மனித உரிமைகள், தேசிய மனித உரிமை மையம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லபடியா செயல்படுறாங்க. எங்களால முடிஞ்ச விழிப்புணர்வை இப்ப சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த ஒரு புதுமையான முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கோம். இது சம்பந்தமா கூடிய விரைவில் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது இதே மாதிரி மனித சங்கிலி பேரணி, விழிப்புணர்வு கூட்டம், உள்ளரங்கு கூட்டமெல்லாம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேரு டாக்டர் கே சாமி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், தலைவர், உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம்.
சென்னையில் உலக மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளங்கையில் உங்கள் உரிமை என்ற முழக்கத்தில் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைத்து மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான எஸ்.கே. சாமி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைதி மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைதி மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் எஸ்.கே. சாமி உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தோட தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். இன்னைக்கு நாம் மனித உரிமை அவசியமான ஒன்று அப்படிங்கிற அந்த தலைப்பில் உள்ளங்கையில் உங்கள் உரிமைகள் நன்மை செய்வோம், இதுதான் கான்செப்ட். இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் உங்கள் கையில் இருக்குது. இதுக்குள்ளே நன்மை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி விரிவான விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 2,50,000 பிரதிகள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் புக் நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லா ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் வாலண்டியர் மூலமாக விரைவில் எல்லா இடத்துக்குமே கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா மனித உரிமை அப்படின்னா உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க ஏதாவது ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. உண்மையிலே மனித உரிமை ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமை பிறவிலே கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த உரிமையை காக்கணுன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பொறுப்பு இருக்குது. பார்த்துங்க, எப்போ ஒரு மனிதன் தன்னொழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போ தான் அந்த மனித உரிமை மீறல்ங்கிற பிரச்சனையே வருது. ஒவ்வொருத்தரும் நன்மை செய்வோங்கிற ஒரு கான்செப்டில் நல்லது நினச்சாங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துலையுமே மனித உரிமை மீறலுங்கிற இடத்துக்கே பிரச்சனையே கிடையாது. இதுதான் இந்த தாரக மந்திரத்தை மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக இன்றைக்கி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நம்ம நடத்தியிருக்கோம். இந்த மனித உரிமை விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியானது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவடைஞ்சு இந்த தன்னார்வலர்கள் மூலமாக எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. உள்ளங்கையில் உங்கள் உரிமை என்ற முழக்கத்தில் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி அமைதி மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான எஸ்.கே. சாமி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பாதகைகளுடன் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் எஸ்.கே. சாமி செய்தியாளரிடம் கூறுகையில், சமூக விழிப்புணர்வு பெற உலகளாவிய மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். அதை முன்னிட்டு நமது மனித உரிமைகள் ஆணையம் வருடா வருடம் கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனித உரிமையை காப்போம், உள்ளங்கையில் உங்கள் உரிமை என்ற தலைப்பில் அமைதி மனித சங்கிலி நடத்தி வருகிறோம். மேலும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு அடங்கிய கையேடுகள் 2,00,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் பொதுமக்களுக்கு அளித்து வருகிறோம். மேலும் மனித உரிமைகளை காப்பாற்றப்பட வேண்டும் எனில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கங்களும் உண்மையும் இருந்தால் மனித உரிமைகள் உலக மக்களிடையே பாதுகாக்கப்படும் என கூறினார். நன்றி. 50,000 பிரதிகள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் புக் நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லா ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் வாலண்டியர் மூலமாக விரைவில் எல்லா இடத்துக்குமே கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம்.
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை அப்படின்னா உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க ஏதாவது ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. உண்மையிலே மனித உரிமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அடிப்படை உரிமை பிறவிலே வந்து கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த உரிமையை வந்து காக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பொறுப்பு இருக்குது. பார்த்துங்க, எப்போ வந்து ஒரு மனிதன் தன்னொழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அந்த மனித உரிமை மீறல்ங்கிற பிரச்சனையே வருது. ஒவ்வொருத்தரும் நன்மை செய்வோங்கிற ஒரு கான்செப்டில் நல்லது நினைச்சாங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துலையுமே மனித உரிமை மீறலுங்கிற இடத்துக்கு பிரச்சனையே கிடையாது. இதுதான் இந்த தாரக மந்திரத்தை மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக இன்றைக்கி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நம்ம நடத்தியிருக்கோம். இந்த மனித உரிமை விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியானது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவடைஞ்சு இந்த தன்னார்வலர் மூலமாக எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.